வணக்கம் நண்பர்களே. சுவாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் பல விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. அதேபோல் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே கோவில் நடை திறக்கப்படுகிறது. இந்த வீடியோவில் சபரிமலையின் முக்கிய விசேஷ பூஜைகள் மற்றும் கோவில் நடை திறக்கும் நாட்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். 1. மாத பூஜை. ஒவ்வொரு தமிழ் மற்றும் மலையாள மாதத்தின் முதல் 5 நாட்களுக்கு சபரிமலை நடை திறக்கப்படும். இந்த நாட்களில் கணபதி ஹோமம், ஊஷ பூஜை, உச்ச பூஜை, தீபாராதனை உள்ளிட்ட வழக்கமான பூஜைகள் நடைபெறும். 2. மண்டல பூஜை. தமிழ் மாதமான கார்த்திகை முதல் மார்கழி வரை நடைபெறும் 41 நாள் விரத காலத்தின் நிறைவு நாளில் மண்டல பூஜை நடைபெறுகிறது. இந்த காலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வருகை தருகின்றனர். 3. மகர விளக்கு மற்றும் மகர சங்கரமம். சபரிமலையின் மிக முக்கியமான திருவிழா இதுவாகும். தை மாதத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வில் பக்தர்கள் மகர ஜோதி தரிசனம் செய்து ஐயப்பனை வழிபடுகின்றனர். 4. விஷு பூஜை. ஏப்ரல் மாதத்தில் மலையாள புத்தாண்டை முன்னிட்டு விஷு திருநாள் கொண்டாடப்படுகிறது. அன்று அதிகாலை விஷுக்கணி தரிசனம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். 5. ஓணம் பூஜை. கேரளாவின் முக்கிய திருவிழாவான ஓணத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. 6. பிரதிஷ்டை தினம். ஐயப்பன் விக்கிரக பிரதிஷ்டை செய்யப்பட்ட தினத்தை நினைவுகூர்ந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. கோவில் நடை திறக்கும் முக்கிய நாட்கள். ஒவ்வொரு மாதத்தின் முதல் 5 நாட்கள் மண்டல காலம், நவம்பர் முதல் டிசம்பர் வரை. மகரவிளக்கு காலம் ஜனவரி, விஷு திருவிழா ஏப்ரல், ஓணம் திருவிழா பிரதிஷ்டை தினவிழா நிறைவுரை. சபரிமலை என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல, அது கோடிக்கணக்கான பக்தர்களின் ஆன்மீக பயணமாகும். நீங்களும் சபரிமலைக்கு சென்ற அனுபவத்தை கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.